இளம் வயதில் மதுபோதைக்கு அடிமையாவதா என்ற எண்ணம். கிவ் அண்ட் டேக் பாலிசி எதற்கு? இன்று பெற்றோர் ஆசிரியரின் கண்டிப்பு இல்லை என்றால் நாளை அவர்களுக்கு சீர்திருத்தம் தேவைப்படலாம். போதைப் பொருட்களால் சமுதாயத்தில் பெருகி வரும் அவலம் என்ன? சில தினங்களுக்கு முன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடிபோதையில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களை கேள்வி கேட்ட ஆசிரியரை மதுபாட்டிலால் தாக்கியதில் ஆசிரியர் படுகாயமடைந்து உள்ளார். இந்த ஒழுங்கற்ற மாணவர்களின் நடத்தைக்கும் நடந்த அசம்பாவிதத்திற்கும் அடிப்படை காரணம் மது பழக்கம். மிக சகஜமாக மாணவர்கள் மத்தியில் மதுபானம், போதைப் பொருட்கள் புழங்கப்படுகின்றன. பள்ளி கல்லூரி வளாகங்களில், பேருந்து நிலையங்களில் மற்றும் பொது இடங்களில் மாணவர்கள் போதைப் பொருட்கள் புழங்குவதை சராசரி ஒரு நிகழ்வாக மாறி வருகிறது. இத்தகைய சமூக போக்கினை அலட்சியமாக கடந்து போக முடியாது. அப்துல் கலாம் கனவு கண்ட நவீன இளைய தலைமுறையின் தனிமனித ஒழுக்கம், பொதுவெளியில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு மற்றும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய திடமான மனநிலை என அனைத்தும் கேள்விக்குறியானது. போதையின் ஆட்சியில் பாதையை மறக்கும் மாணவ சமூகமே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சி பாதையை தேடுங்கள். மனிதம் மிக்க, மாண்பு மிக்க தமிழ் சமூகமாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இளம் தலைமுறையினரை நோக்கி அறைகூவல் விடுத்துள்ளார். கள்ளச்சாராய உயிரிழப்பு, பெண்கள் மீதான வன்கொடுமை, வீடுகளில் வன்முறை நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சமூக சீர்கேடுகளுக்கு காரணம் போதை பழக்கம், குறிப்பாக மது பழக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 372 குற்ற செயல்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் நேரடியாக தொடர்புடையவை. அவற்றின் பெரும்பாலானவை மதுபானம் மற்றும் போதை பழக்கத்தால் நிகழ்ந்தவை என தரவுகள் தெரிவிக்கின்றன. இது 10 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு உயர்ந்த குற்ற எண்ணிக்கை என தமிழ்நாடு காவல்துறை தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாடு மருத்துவ கல்வித்துறை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2023 முதல் 2024ஆம் ஆண்டுக்குள் 18 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் மது பாதிப்பு அவசர சிகிச்சை பிரிவில் உடல் நலனின்றி சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 14% வரை அதிகரித்துள்ளன. இது மருத்துவ மையங்களில் பதிவு செய்யப்பட்டதின் அடிப்படையில் வெளிவந்த தகவல். சமூக கல்விக்கான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சென்னை, திருவண்ணாமலை, ஊட்டி ஆகிய 3 மாவட்டங்களில் நடத்திய தகவல் ஆய்வில் 8லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 9% பேர் போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். மதுபானமும், புகையிலை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் அதில் அடக்கம். பற்றாக்குறைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் அதிக நேரம் தங்களை ஸ்மார்ட் போன் எனும் நவீன பெட்டிக்குள் பூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். இணையவழி பொழுதுபோக்கு, ட்ரெண்டிங் சவால்கள், யூடியூப், இன்ஸ்டா போன்றவற்றில் மூழ்கி மயக்கத்தில் தத்தளிக்கிறார்கள். ஒன்று போதையில் இருக்கிறார்கள், இல்லை போனில் இருக்கிறார்கள். இதற்கேற்ப ஊடகமும் சினிமாவும் அதனை மிக வழக்கமான வாழ்க்கை முறையில் ஒன்றாக காட்சிப்படுத்துகிறார்கள். தவறை தவறென்று சுட்டிக்காட்ட நேரமில்லாமல் பிழைக்கும் விளம்பரங்களுக்கு விளையாகிறது இன்றைய தலைமுறையின் எதிர்காலம். பள்ளி கல்லூரி வளாகங்கள் இருக்கும் பகுதியில் 500 மீட்டருக்குள் மதுபான கடைகள் இருக்கக்கூடாது என்ற விதிமுறையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். டாஸ்மாக் கடையில் சிறார்களுக்கு மதுபானங்களை கண்டிப்பாக விற்கக்கூடாது. இவ்வாறு 1000 சட்டங்கள் இயற்றலாம், விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கலாம். மாணவ சமூகத்திற்கான ஒழுக்க கல்வி, வாழ்க்கை கல்வி வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டிப்பான நண்பர்களாக இருப்பது மிக அவசியம். ஆசிரியர்கள் கைகளில் கொம்புகள் இல்லை. மாணவ செல்வங்களை பயமின்றி படியுங்கள். ஆனால் இன்று உங்கள் கையில் இருக்கும் பாட்டில்களால் அதிர்ச்சியில் உரைக்கிறார்கள் ஆசிரியர்கள். இந்த சூழலில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மதுவுக்கும் போதை பழக்கங்களுக்கும் ஆளாகும் அபாயம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் முழுமையான மதுவிலக்கிற்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வேல்முருகன் மேற்கொண்ட துணிச்சலான மற்றும் தொடர்ச்சியான போராட்டங்களும், இது குறித்து சட்டமன்றத்தில் அவர் வைத்த கோரிக்கைகளும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் விதமாக அமைந்துள்ளது. எதிர்காலத்தை தெளிவுடன், சுயநினைவுடன் எதிர்கொள்ள மது போன்ற போதை பழக்கத்தினை முற்றிலுமாக தவிர்த்து ஒரு சுய சிந்தனையுடைய பண்பட்ட சமூகமாக தமிழ் செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார்.